ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இன்னும் பில்ட் ஆயிருந்தா நீங்க சொன்ன மாரி ரன் இன்னும் ஆமா, ஸ்கோர் போர்ட்ல நிச்சயமா. இன்னும் அதிகமாயிருக்கும். எப்பவுமே ஈஸ்வர் பேக் டு பேக் பார்ட்னர்ஷிப்ஸ் ஒரு ஃபீல்டிங் கேப்டனோ, பவுலரோ விடவே கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அட்டகாசமா இருந்தது. டேர் டெவில் அப்ரோச் ஒரு மாரி நம்ம கால் அடியில ரக்க இழுத்து விட்டா மாரி, சறுக்கி ஊந்துட்டா மாரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன ஒரு எமோஷனல் கிளாரிட்டி பாருங்க. எல்பிடபிள்யூ அவுட் 60 ரன்னு பாக்ஸிங் டேல 88,000 பேர் பார்த்துட்டு இருக்கான். கோடி பேர் பார்க்குறான். உலகமே கொண்டாடுறது. 19 இயர் ஓல்டு. ஆனாலும் பாருங்க, குவாஜாட்ட ஒரு செகண்ட் கேட்டிருக்காரு அவுட்டா இல்லையா, ஸ்ட்ரெயிட் பாலா ஜடேஜால அவுட்னோடனே ரிவ்யூ பர்ன் பண்ணாம எமோஷனலா டிசிஷன் எடுக்காம டக்குன்னு போயிருக்காரு. இதுதான் நம்ம நேத்திக்கே சொன்னோம். 19 வயசு. ஆனா நம்ம டெம்பரமெண்ட் கூட நீங்க சொன்னீங்க பாருங்க. அந்த 30 வயசோட அந்த மனப்பக்குவம் பாருங்க. அதனால தான் வந்து அந்த எமோஷனலா வந்து அந்த ரிவ்யூ பர்ன் பண்ணல. நம்ம நிறைய அக்கேஷன்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பர்ன் பண்றத பார்க்குறோம். நிறைய அக்கேஷன்ஸ் பார்த்துனே தான் இருக்கோம். இதே தான். பட் அதுதான் அந்த மெச்சூரிட்டி. அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த பேக் டு பேக் பார்ட்னர்ஷிப்ஸை வந்தது பாருங்க. அது அந்த சமயத்துல தான் வந்து லாபுஷேன் நீங்க சொன்னீங்க. சுந்தர் எடுத்தாருன்னா அந்த பிரேக் அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் அடிக்க வேண்டிய பந்து தான் கொஞ்சம் எலிவேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஃப்ளரிஷிங்கா இன்னும் கொஞ்சம் மஸ்குலரா இழுத்து அடிச்சிருந்தாருன்னா கோலி மண்டை மேல போயிருக்குன்ற மாதிரி தான். அதுதான் அந்த எக்ஸிகியூஷன்ல சின்ன பிழைன்னு சொல்லலாம். பட் நல்ல கேட்ச் விராட்.